அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்றைய பார்க்க போறது போன வீடியோல வந்து நாங்க பார்த்தினாங்க ட்ரேடிங் சைக்காலஜி. இந்த வீடியோல பார்க்க போறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இதுல வந்து நிறைய பேர் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சிருப்பினும், பெரிய பெரிய ட்ரேடர்ஸும் இந்த புலப்படுறவைகள் நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பினும், ஆனா தொடர்ந்து லோஸ்ட் ஆகினும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதுக்கு 10 டே 2 ரீசன் தான். ஒன்று வந்து அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அடுத்தது வந்து அவங்களோட சைக்காலஜி பற்றி பார்த்துட்டோம். இனி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போறோம். ஓகே, ரிஸ்க் கால்குலேட் பண்ணிக்க நாங்க என்ன செய்ய வேணும்ன்றத இதுல பார்ப்போம். என்னன்னு சொன்னா, ஒரு ட்ரேடுக்கு வந்து 1% அல்லது 2% மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கணும். அதை விட கூட எடுத்தோம்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, கொஞ்சம் ட்ரேட் மட்டும்தான் எங்களால் எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப என்னோட $1000 அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னா, நான் அதுல மேக்சிமம் வந்து $100 லூஸ் பண்ணலாம் எக்ஸாம் அக்கௌண்ட்ஸ்ல. அப்ப நான் அதுல வந்து $10 படி எடுத்தேன்னு சொன்னா, என்னால 10 ட்ரேட் தான் எடுக்கலாம். 10 ட்ரேடும் லொஸ் ஆகினா தான் நான் அந்த அக்கௌண்ட் ப்ளோன் ஆகும். அதே மாதிரி வந்து $1 படி எடுத்துருந்தா என்னாலும் $100 எப்போ லொஸ்ட் ஆகுதோ, அதாவது 100 ட்ரேட் எப்போ லொஸ்ட் ஆகுதோ அப்பதான் அந்த அக்கௌண்ட் வந்து ப்ளோன் ஆகும். அதுக்குள்ள நாங்கள் இப்படியும் ப்ராஃபிட் எல்லாம் எடுத்து அதுக்குள்ள சமாளிச்சிடலாம். அதே மாதிரி $10 படி ரிஸ்க் வச்சாலும் ப்ராஃபிட்டும் வரும் லொஸ்டும் வரும். அண்டபடியாக ஈக்குவலைஸ் பண்ணி எங்களோட அக்கௌண்ட்டும் காப்பாற்றப்படும், ப்ராஃபிட்டும் எல்லாம் வந்துருக்கும். $1000 அக்கௌண்ட்ல எடுத்த வீச்சுக்கு $100 போனா தானே அக்கௌண்ட் ப்ளோன் ஆகும். அப்ப நான் $100 ரிஸ்க் வைக்கிறேன்னு சொல்லி ரிஸ்க் வச்சா, முதலாவது ட்ரேட் லொஸ்ட்னு சொன்னா எங்களோட அக்கௌண்ட் வந்து ஃபுல்லா ப்ளோன் ஆகிடும். என்னப்பா செய்யறது? விதி விளையாட்டுச்சப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. அப்ப எங்களோட மொத்த பணத்துல இருந்து கொஞ்சம் காசை மட்டும் எடுத்து ரிஸ்க் வைக்கணும், ஃபுல்லா அதை நாங்க வைக்க கூடாது. அடுத்தது வந்து முதலீட்டுல வந்து எவ்வளவு பணத்தை ஒரு பொருளை வாங்க செலவிடுறோம்னு சொல்லி கணக்குறதுக்கு பேர் தான் லாட் சைஸ். இப்ப என்னட்ட வந்து எவ்வளவு காசு இருக்குது, அதுல இத்தனை இதை வந்து நீங்க போட்டு ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு பேர் தான் லோட் சைஸ். லோட் சைஸ் எவ்வளவுக்கு கூடுதோ அவ்வளவுக்கு வந்து ப்ராஃபிட்டும் கூடும், அவ்வளவுக்கு லொஸ்டும் கூடும். அதை நாங்களே ஏற்றுக்கொள்ளணும். இப்போ இது செக் பண்றது எப்படி நாங்க இந்த லோட் சைஸ் கால்குலேட் பண்றோம்னு சொல்லி நாங்க அதுக்கு பெருசா மெட்ஸ் எல்லாம் பற்றி யோசிக்க தேவையில்லை. அதுக்கு வந்து இருக்கிறது மை எஃப்எக்ஸ் புக் என்று சொல்லி நீங்க குரோம்ல அடிச்சீங்களன்னு சொன்னா அதுக்குள்ள போய் நீங்கள் இதை செய்யலாம். இப்ப நாங்க அதை எப்படி செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இதுல வந்து நான் சும்மா ஒரு ட்ரேட் ஒன்று போடுறேன். இதுல எப்படி ஒரு ட்ரேட் ஒன்று போடுறேன். என்னது இது ஸ்ட்ராட்டஜி அப்படி யூஸ் பண்ணி எல்லாம் சும்மா ஒரு விளங்கப்படுத்துறதுக்காக ஒரு ட்ரேட் ஒன்று வரும். இப்படி போட்டா இப்ப இதுல இந்த இந்த ரேஷியோ இதெல்லாம் இப்ப இதை என்ன செய்யணும்னு சொன்னா, அப்படி டபுள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போயிருக்க பாருங்க, ஸ்டாப் லெவல் இருக்குது. ஸ்டாப் லெவல் வந்து இதுல டிக்ஸ் இருக்குது 508. சரியா, டிக்ஸ் இருக்குது 508. நான் இன்னும் அடிக்கிறேன் மை எஃப்எக்ஸ். அது நான் ஏற்கனவே ட்ரேட் பண்றபடியா டிஃபால்ட்டாவே வருது. அதுக்குள்ள போனோம்னு சொன்னா இப்படி வரும். இதுல என்ன செய்யறோம், இந்த டெம்ப்ளேட் அதை நாங்க ஸ்கிப் பண்ணுவோம். பட் இதுல நாங்க என்ன கரன்சி பேரா கோல்டுல செய்யறா XAUUSD, மற்றது யூரோ USD, GBP USD, AUD CAD, மற்றது USD GPY, இப்படி எங்களுக்கு என்ன நாங்க கரன்சி பேர்ல செய்யறோமோ அந்த கரன்சி பேரை இதுல போடுவோம். அடுத்தது அக்கவுண்ட் கரன்சி. இது வந்து கூட USD தான் இருக்கிறது பெரும்பாலும். சில கண்ட்ரீஸ்ல வந்து AUDயா இருக்கும், CADயா இருக்கும். அப்படி என்ன கரன்சியில அந்த புரோக்கர் வந்து எங்களுக்கு தராருன்னு சொல்லி அதை நாங்க இதுல போடுவோம். அடுத்த அக்கௌண்ட் சைஸ், எவ்வளவு டாலர் அக்கௌண்ட் சைஸ். இப்போ என்னட்டா $1000 அக்கௌண்ட் சைஸ் இருக்குன்னு வரும், $1000. அடுத்தது ரிஸ்க் ரேஷியோன்னு இருக்குது. இதுல வந்து நான் 10% தான் லூஸ் பண்ணலாம். 10% விட கூடிச்சுன்னு சொன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து அவர் என்ன செய்திருவார், இந்த புரோக்கர் வந்து, அதாவது எக்ஸாம் அக்கௌண்ட் சொன்னா புரோக்கர் வந்து வேண்டியிருக்கார். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யலாம், இதுல 10% ரிஸ்கா கொடுக்க கூடாது, 1% அப்படியே ரிஸ்கா கொடுக்கலாம். அடுத்தது ஸ்டாப் லாஸ். இதுல பாருங்க பிப்ஸ் இருக்கு, இதுல டிக்ஸ் இருக்குது. அப்ப இந்த டிக்ஸ எப்படி பிப்ஸா மாத்துறேன்னு சொன்னால்,
10 ticks is equal to 1 pips. சரியா? அப்ப 10 ticks is equal to 1 pips. உங்களுக்கு எவ்வளவு வந்தது? 508 வந்திருக்குது. ஓகே, 508 ticks is equal to எவ்வளவு? 50.8 pips. ஓகே, இப்படி என்ன செய்யறாங்க? 50.8 பிப்ஸ் வருது. 50.8 அதுல பிப்ஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. அடுத்த ட்ரேட் சைஸ் லோட்ஸ் அது டிஃபால்ட்டாவே வரும், அது பிரச்சனை இல்லை. அப்போ அப்படி என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல கொடுத்துட்டு அடுத்தது என்ன செய்யறேன்? கால்குலேட்டர் கீழே ஒன்றும் இல்லை, இதுல ஒன்றும் இல்லை, கால்குலேட்டர் கொடுக்குறேன். கொடுத்தா இதுதான் எந்த லோட் சைஸ். அதாவது நான் இதுல வந்து $1000 அக்கௌண்ட்ல 1% இருந்தா கிட்டத்தட்ட $10 நான் இந்த ட்ரேட்ல வந்து $10 லொஸ்ட் ஆகினா $10 வரும். அதே நேரம் இங்க ரேஷியோ பார்த்தோம்னு சொன்னா 1:5 கிட்ட நிக்குது. அப்ப வின் பண்ணினா $50 வரும். அப்ப இதுதான் வந்து என்ன நாங்கள் லோட் சைஸ் கால்குலேட் பண்றது. அடுத்ததுல இன்னொன்றும் இருக்குது என்னன்னா, இப்ப இதுல வரும்போது ரிஸ்க் ரேஷியோ 1% கொடுத்தனா, இப்போ நான் எனக்கு வந்து $1 தான் எனக்கு லொஸ்டாக விருப்பம். லொஸ்ட் ஆகினா $1 வரணும். அதே நேரம் வந்தா $5 வந்தா காணும்னு சொன்னா நான் இதுல இப்படி இருக்கும். இந்த ஸ்வாப் பிட் மணி என்றதை அமர்த்துறது. இதுல பாத்தீங்கன்னா மணி USD என்று வந்துச்சுன்னு சொன்னா, அதாவது நீங்க இதுல கொடுத்த கரன்சி இங்க வரும். அந்த கரன்சி வந்துச்சுன்னா மட்டும்தான் நாங்க இதுல என்ன செய்யணும்? எனக்கு இவ்வளவு $14 அல்லது $10 லொஸ்ட் ஆகினா காணும், அல்ல $1 லொஸ்ட் ஆகினா காணும்ன்றதை கொடுக்குறது. கொடுத்துட்டு திரும்ப கால்குலேட்டா கொடுத்தா அது இங்க என்ன செய்யும்? கால்குலேட் ஆகி இதுல வந்து எங்களுக்கு எவ்வளவு லோட் சைஸ்ன்றது கொடுக்கும். இந்த லோட் சைஸை தான் நாங்க அப்புறம் என்ன செய்வோம்னு சொன்னா எங்களோட ட்ரேட் பண்ற பிளாட்ஃபார்ம்ல நிறைய இருக்கு. மெட்டா ட்ரேடர், சி ட்ரேடர், அதை எப்படி பாக்குறது, மற்றது இந்த ட்ரேடிங் சார்ட் என்னத்துல பாக்குறதுன்றதெல்லாம் நாங்க விரிவா அடுத்த வீடியோல பார்ப்போம். அப்ப அதுல கொண்டே போட்டுட்டு நாங்க என்ன செய்யலாம்? இதை எடுத்துக்கொள்ளலாம், அதாவது ட்ரேட் எடுக்கலாம். இதுல ஒரு எக்ஸாம்பிள், இந்த லோட் சைஸ் என்னன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள். இப்ப யாழ்ப்பாணத்துல இது வந்து ஒரு ஃபேமஸான டீ கடை. அந்த டீ கடையில வந்து இப்ப நான் போய் டீ குடிக்கிறேன். அந்த டீ வந்து ஒரு டீ வந்து $100 வைப்போம். ஓகே, அந்த டீ வந்து $100 சொன்னா அந்த டீ வந்து மேக் பண்றதுக்கு வந்து $50 முடியுதுன்னு வைக்கிறேன். சரியா? இந்த டீ வந்து சும்மா இது நான் ரியலா அப்படி இருக்கும் தெரியல, நான் சும்மா ஒரு அமௌண்ட்டுக்காக போட்டிருக்கிறேன். $50 வந்து முடியுதுன்னு சொன்னா இதுல இவருக்கு இந்த கடைக்காரனுக்கு உள்ள ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் வந்து $50 வரும். ஓகே ரைட். அப்ப இவருக்கு $50 ப்ராஃபிட் வருது. அப்ப இந்த ப்ராஃபிட் $50 இவர் என்ன செய்வார்? $50 இவருக்கு ப்ராஃபிட் வருது. இந்த ப்ராஃபிட் $50 இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா அடுத்த நாளும் அவர் திரும்ப அடுத்த டீ மேக் பண்றதுக்கு. இப்போ ஒரு நாளைக்கு இவருக்கு வந்து 50 டீ வில்படுகுது. வில்பட்டுச்சுன்னா இவருக்கு $5000 வருதுன்றா அதுல ப்ராஃபிட் வந்து எவ்வளவு வரும்? $2500 இவருக்கு 1 டே ப்ராஃபிட். சரியா? டே வந்து $2500. ஓகே, அப்ப இந்த $2500 இவற்ற கடையில வந்து சில ஆட்கள் கூடி கொண்டு போகுது. இப்ப 50 இருந்தது 70 வந்துட்டுன்னு சொன்னா இந்த $2500, அதாவது இந்த ப்ராஃபிட்ல வந்து $2500 70 மிச்சம் இருக்கிற 70 டீக்குரிய காசை மட்டும்தான் இவர் அதுல என்ன செய்யணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு கூட இன்வெஸ்ட் பண்ணினாருன்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த டீ குடிக்க ஆக்கள் வராட்டிக்கு அந்த கடையில வந்து லொஸ்ட் ஆகும். ஓகேயா? அப்ப இது கால்குலேட் பண்றது, இதை ட்ரேடிங்ல கால்குலேட் பண்றது வந்து நாங்க நேர டாலர்ஸ் மணி அப்படி போடாம லோட் சைஸ்ல போடுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்தது ஸ்டாப் பிளஸ் வைக்கோன். ஏன் ஸ்டாப் பிளஸ் வைக்கோன் பண்றது கட்டாயம் பண்றது அதை நாங்க போன வீடியோலையும் வந்து வலியுறுத்தி இருந்தது. ஸ்டாப் பிளஸ் வைக்கிறதால என்ன இதுன்னா, ஸ்டாப் பிளஸ் வைக்க நாங்க கவனிக்கணும். சில வழி என்ன செய்யணும்னா ஸ்டாப் பிளஸ் வச்சுட்டு நாங்க சார்ட்டை பார்த்து கொண்டு இருக்க சார்ட் என்ன செய்யணும்னு சொன்னா அப்படி லொஸ்டுக்குள்ள வந்து போகும். அதாவது
பை பண்ணினோம்னு சொன்னா செல் சைட் போற மாதிரி போயிட்டு திரும்ப அங்கட ப்ராஃபிட் அடிக்கும். ஆனா நாங்க என்ன செய்வோம், ஐயோ செல் சைட் போகுது லொஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லி ட்ரேடை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அப்ப அது எங்களுக்கு உண்மையாவே லொஸ்டாவே இருக்கு. இதுல நான் உங்களுக்கு இந்த ஒரு ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன். இந்த இப்ப நான் சொன்ன அந்த லொஸ்ட்டுக்குள்ள போயிட்டு நாங்கள் ரேடை க்ளோஸ் பண்ணி போட்டு விடுறோங்கிறது லைவ் மார்க்கெட் இல்லை, ரீப்ளே தான். சும்மா சும்மா இது எல்லாமே சும்மா. ஓகே, அப்போ இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல வந்து ஒரு எனக்கு இதுல உள்ளாங்க என்னன்னு சொன்னா மார்க்கெட்ல இருந்து கீழே உள்ள போடுறேன், அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ சும்மா உங்களை சாம்பிளுக்காக இதில் போடுறேன். இப்போ இதுல நான் வந்து என்ன செய்யறேன், ஒரு ட்ரேடா போடுறேன். ட்ரேடா போட்டு இப்படி ஸ்டாப் லாஸ் வச்சு இதுக்கிட்ட அப்படி ஒரு ப்ராஃபிட் வைக்கிறேன். ஓகேயா, ஒரு ப்ராஃபிட் வச்சா 1:3. ஓகே, என்ன செய்யறேன், இப்போ மார்க்கெட் வந்து ஓடுது. அப்படி லைவ் மார்க்கெட்ல அப்படி ட்ரேட் போட்டுட்டு பார்த்தோம் இருக்கீங்க. இங்க பார்த்தா முதலாவது கேண்டிலே லொஸ்ட்டுக்குள்ள போயிட்டு. அப்ப லொஸ்ட்டுக்குள்ள இது இப்ப ஸ்பீடா போற வழியே தெரியல, ஸ்லோவா போய் டே டைம் ஃப்ரேம்ல இருக்குது. ஆனா நாங்க இந்த 5 மினிட்ஸ் 1 மினிட் செய்யறதெல்லாம் பார்ப்போம். இதுக்குள்ள வந்து டே டைம்லன்னு சொன்னா இல்ல ஸ்லோவா ஆடிக்கொண்டிருக்கும். அப்போ ஒரு நாள் முழுக்க இதுக்குள்ள ஓடைக்கும் உங்களுக்கு நெஞ்சு படப்படக்கும். ட்ரேட் மேல போய் லொஸ்ட் அடிச்சிருமோ இஞ்சி அடிச்சுட்டா $10 ஆயிடும். நான் இதுல வச்சு க்ளோஸ் பண்ணிருந்தேன், $5 லொஸ்ட் ஆகி முடிஞ்சிடும். கொஞ்சம் காசானே லொஸ்ட் ஆகும்னு சொல்லி நீங்க என்ன செய்ய வேண்டாம், இதோட க்ளோஸ் பண்ணிருந்தோம். ஆனா இந்த மார்க்கெட் என்ன செய்யணும் வேறங்க, இந்த ப்ராஃபிட்டுக்குள்ள வந்துட்டுது. ப்ராஃபிட் இன்னும் அடிக்கல, ப்ராஃபிட்டுக்கு உள்ளுக்கு வந்துட்டுது. நான் வெயிட் பண்ணியிருக்காட்டிக்கு எனக்கு இது லொஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும். வெயிட் பண்ணியிருந்தேன்னு சொன்னா இந்த நேரம் எல்லாம் நிறைய பேர் க்ளோஸ் பண்றது. மார்க்கெட் இப்படி இஞ்ச வரைக்கும் வந்துட்டு மேல போகுது, அவள் ப்ராஃபிட் அமௌண்ட் குறையுதுன்னு சொல்லி நிறைய பேர் ட்ரேடை க்ளோஸ் பண்றவே. அது வந்து கொஞ்சம் காசு தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுது. ஆனா இது மார்க்கெட் என்ன செய்திருந்தா ப்ராஃபிட் அடிச்சிட்டு, லைவ் மார்க்கெட்டை வந்துட்டு ப்ராஃபிட் அடிச்சிட்டுது. சரியா, இப்படித்தான் நாங்க நிறைய பேர் போல வர்றது. என்ன மேல போகுதுன்றோன்னு ட்ரேடை க்ளோஸ் பண்றது, அல்ல பை பண்ணி இருந்தா கீழே வருதுன்றோன்னு க்ளோஸ் பண்றது. அது வந்து கூடாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னு சொன்னா அதை ஃபுல்லா அந்த இது கம்ப்ளீட் பண்ணி வரைக்கும் நீங்க வடிவா செய்ய வேணும். ஓகே, அடுத்தது வந்து இது ஒரு மிக முக்கியமான சாப்டர், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு சொல்றது. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:2 மேலே இருக்கணும். சரியா, 1:2 மேலே இருக்கணும். 1:2 என்னன்னு சொன்னா என்னட்டா வந்து நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு $10 வந்து ரிஸ்க் வைக்கிறேன். $10 வந்து ரிஸ்க் வைக்கிறேன். இந்த $10 ரிஸ்க் கண்டா எனக்கு லொஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா $10 தான் லொஸ்ட் ஆகும். சரியா, $10 ரிஸ்க்ன்றது என்ன, கிட்டத்தட்ட லொஸ் ஆகினால் $10 தான் லொஸ்ட் ஆகும். இது 1:1 வச்சா எனக்கு $10 நான் ரிஸ்க் பண்ணினேன்னு சொன்னா $10 1:1 சொன்னா $10 தான் ப்ராஃபிட்டும் வரும். சரியா, இது வந்து அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு ட்ரேட் வின் பண்ணினீங்கன்னு சொன்னா அந்த ட்ரேடால வர்ற காசு 2வது ட்ரேட் லொஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த வந்த காசு அப்படியே போயிடும். அப்ப இதுல நீங்க மினிமம் 1:2 இருந்துச்சுன்னு சொன்னா $10 நீங்க ரிஸ்க் பண்ணினீங்கன்னு சொன்னா, அதாவது $10 நீங்க லொஸ்ட் பண்ண ரெடியா இருக்கிறீங்கன்னு சொன்னா சரியோ 1:2 இல்ல உங்களுக்கு $20 அதாவது $20 வந்து என்ன ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா, அப்ப இதுல நீங்கள் ஒரு ட்ரேட்ல வின் பண்ணின காசை வச்சு 2 ட்ரேட் நீங்க தைரியமா லொஸ் பண்ணலாம். அதுதான் இது. சரியா, அல்ல ஒரு ட்ரேட் நீங்க வின் பண்ணிட்டீங்க, ஒரு ட்ரேட் லொஸ்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கடைசியில $10 மிச்சம் இருக்கும். இப்ப 1:2 ஆன்லைன்களா இது $10 மணி அப்படி யோசிக்காதீங்கோ. 1:2 இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ட்ரேடர் நான் யூடியூப்லயும் நிறைய பேற்ற பார்த்துருக்கிறேன். நான் உண்மையாவே அவங்க நல்ல டேலண்டடான ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட ட்ரேடிங் எப்படி இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட எந்த மெண்டர் வந்து
76 எல்லாம் எடுத்திருக்கிறார் என்றா அவர் வந்து ஒரு டாலர் $1 இல்ல ஒரு அக்கௌண்ட் பெரிய அக்கௌண்ட். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். $10 வந்து அவர் ரிஸ்க் பண்றாருன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு $10 ரிஸ்க் பண்ணினாருன்னு சொன்னா அவருக்கு $760 வந்து ப்ராஃபிட்டா கிடைக்கும். சரியா? உலகத்திலேயே மிகப்பெரிய ரிவார்ட் தரக்கூடிய ஒர்க்னு சொன்னா இதுதான். இதுல இருக்கிற இது என்னன்னு சொன்னா இப்ப நீங்க 9 to 5 ஜாப் அப்படி இருக்கணும் இல்லை, அதுக்கு இந்த டைம் செஷன் எல்லாம் இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்தீங்கன்னா சரி, ஆனா ஃபுல்லா கன்சென்ட்ரேட் பண்ணி இருக்கணும். மற்றது இதுக்காக நிறைய உழைக்க வேண்டி வரும். நீங்க செய்றீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் வரும். இந்த 76ன்றது இந்த மெண்டர் ஒரு சின்ன ஒரு இதுக்கு மேலேயும் அவர் போயிருக்கிறார். எங்களுக்கு காட்டேக்க 85 எல்லாம் வச்சிருக்கிறார். ஆனா அவர்கிட்ட அக்கௌண்ட் வந்து இப்போ $1000 இல்லை, 1 lakh அக்கௌண்ட் நினைக்கிறேன். அப்படி அவர் ரிஸ்க் பண்ணி இதன் சைவர் பின்னால கூடி கொண்டு போகும். அதை நீங்கள் இதுல வந்து ஸ்ரீலங்கனும் பார்ப்பீங்க, இந்தியன்ஸ் மற்ற தமிழாக்கள் இங்க இருந்தாலும் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதுல வந்து உங்களோட கண்ட்ரி கரன்சிக்கு வந்து நீங்கள் மாத்தி பாருங்க எவ்வளவு ப்ராஃபிட் வருங்க. அவ்வளவுக்கு ரிவார்ட் தரக்கூடியதுதான் என்னது இந்த ட்ரேடிங். ஆனா நாங்க அதுக்குரியது என்ன செய்யணும், கொடுக்க வேணும். ஓகே, இவ்வளவுதான் நாங்க ரெண்டே பார்த்தது. இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாங்கள் அடுத்த வீடியோ வந்து ட்ரேடிங் எந்த பிளாட்ஃபார்ம்ல செய்யலாம், எந்த ட்ரேடிங் வந்து என்ன ஆப்ல நாங்கள் சார்ட் பார்க்கறது, அந்த சார்ட்ல என்னென்ன இருக்குது, சார்ட் என்னத்தை சொல்ல வருது, மற்ற சார்ட்ல இருக்கிற டூல்ஸ் எப்படி பாவிக்கிறதுன்றதை பற்றி நாங்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோல அங்கால இந்த ட்ரேடிங் இந்த கிங் என்று சொல்ற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அடுத்தது லிக்விடிட்டி, அப்படி ஃபுல்லா பார்ப்போம். கடைசியா இந்த பிளேலிஸ்ட் முடியக்க வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்டா இருக்கும் செய்யலாம்ன்ற ஒரு இது கட்டாயம் பண்ணுங்க. விட வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோக்கு. தேங்க்யூ.